அங்கிள் சொல்லுமா. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். கேளு. ரெஸ்டாரண்ட் விஷயத்துல என்ன நடந்துச்சு? நீ என்ன கேக்குறன்னு எனக்கு புரியல. அம்மாவோட ரெஸ்டாரண்ட் என் பேர்ல மாறிடுச்சு. அம்மாவால அங்க போக முடியாதுன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். அம்மா மூணாவது ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறாங்கன்னு சந்தோஷமா போனேன். ஆனா அந்த ரெஸ்டாரண்ட பார்த்ததுமே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. எனக்கும் போட்டோ பார்த்ததுமே ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. அவ்வளவு சின்னதா ஒரு ஹோட்டல்ல உங்க அம்மா ஆரம்பிச்சிருக்க வேண்டாம். அந்த ரெஸ்டாரண்டோட சைஸ் எனக்கு பிரச்சனை இல்ல அங்கிள். அம்மா எங்க வீட்டு பார்க்கிங்ல கூட உட்கார்ந்து சமைச்சு பிசினஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. பட் அது அவங்களோட மூணாவது ஹோட்டல் இல்ல. முதல் 2 ஹோட்டலும் அவங்க கிட்ட இல்லன்னு தெரிஞ்சதுதான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. டின்னர் டேபிள்ல பேச வேண்டிய விஷயம் ஆயிடுச்சு. சாப்பிடும்போது ஏதாவது ஜாலியா பேசிட்டே சாப்பிடலாம்ல. இல்ல இனியா ஏதோ வருத்தமா பேசிட்டோம். நீ சொல்லுமா. அம்மா ரெஸ்டாரண்ட எனக்கு கிஃப்டா கொடுத்ததா சொல்றாங்க. என் பேருக்கு மாத்தி எழுதிட்டதா சொல்றாங்க. அது அம்மா விருப்பப்பட்டுதான் நடந்துச்சா? நீங்க ஏதோ அந்த ரெஸ்டாரண்ட என் பேருக்கு மாத்தி கொடுக்க கேட்டீங்களா? உன் பேருக்கு மாத்தணும் நான் கேட்கல. ரெஸ்டாரண்டோட பேரை மாத்தணும் மட்டும் தான் கேட்டேன். But உங்க அம்மா தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. என்ன கன்ஃபியூஸ் பண்ணாங்க? இதெல்லாம் பெரியவங்க விஷயம் இனியா. பிசினஸ் பண்றவங்க பேச வேண்டிய விஷயம். நாம இதுல இன்வால்வ் ஆக வேண்டாம். சாப்பிடுமா நீ. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியணும் ஆண்டி. என்னமோ நான் உங்க அம்மாவுடைய ரெஸ்டாரண்ட அபகரிக்க போற மாதிரியே நடந்துட்டாங்க. அந்த கன்ஃபியூஷன்ல தான் அவங்கள வெளிய போக சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. ரெஸ்டாரண்ட நடத்த இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அம்மா அப்பா பாட்டி அண்ணன்களுக்கு எல்லாருக்குமே நான் கொடுத்துட்டேன். நடந்த விஷயம் எனக்கு மட்டும் தான் தெரியல போ. சொல்லுங்க அங்கிள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அம்மாவை கேட்டா இல்லன்னு சொல்றாங்க. நீங்களாவது உண்மையை சொல்லுங்க. எங்க அம்மாவோட ரெஸ்டாரண்ட நீங்க ஃபோர்ஸ் பண்ணி வாங்குனீங்களா? அம்மாவோட உழைப்பு அங்கிள் அது எப்படி நீங்க ஃபோர்ஸ் பண்ணி வாங்கலாம்? இனியா நிதிஷ் நிதேஷ் அமைதியாரு. இப்படிதான் அப்பா கிட்ட பேசுவியா நீ? இது வரைக்கும் அப்பா கிட்ட யாருமே இப்படி பேசினதே இல்ல தெரியுமா உனக்கு? நிதிஷ் எங்களுக்கு அவ்வளவு ரெஸ்டாரண்ட் இருக்கு இனியா. எக்கச்சக்க பிசினஸ் இருக்கு. இத்தனையும் வச்சுக்கிட்டு அந்த குட்டி ரெஸ்டாரண்ட்டுக்காக ஆண்டியை ஃபோர்ஸ் பண்ணுவோமா நாங்க? நிதிஷ்